கண்ணும் மணி பொன்னும் மணி நீ கந்தரோட வேலுமணி வேலுமணி வேணும்னு நாங்க வெகு நாத்தவம் இருந்தோம். அந்த தவத்துக்கு நீ அரசாள வந்தவனோ கண்ணான கண்ணுறங்கு காணாமயிலுறங்கு. இப்போ நம்ம கருவகத்துல பல நீர் கட்டிகள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பத்தி இன்னைக்கு கலந்து ஆலோசிக்கிறதுக்காக நாங்க 3 பேர் இருக்கோம். கருவகம்ங்கிறது என்னன்னா அங்கதான் கருமுட்டை உண்டாகும் ஒரு பொண்ணுக்கு. ஒவ்வொரு மாதமும் பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை வெளியே வரும். ஆனால் ஒரு முட்டை மட்டும் வராது. ஒரு 10 முட்டைகள் வளர ஆரம்பிச்சு ஒன்று மட்டும்தான் கருமுட்டையை வெளியே வெடிச்சு கரு வெளியே வரும். ஆனால் ஒரு சில பெண்களுக்கு என்ன ஆகும்னாக்கா இந்த 10க்கு பதிலாக 20-30 முட்டைகள் வளர ஆரம்பிச்சு ஒன்று கூட பருவம் அடையாம நல்லா பெருசாகாம கருவே வெளியே வராம போயிடலாம். அந்த 20-30 கருமுட்டைகள் அந்த வளர்றது எல்லாமே ஒரு சின்ன நீர்க்கட்டி மாதிரி தெரியும். நம்ம ஸ்கேன் எடுத்தோம்னா அது பார்த்தா அந்த கருவகத்தை சுத்தி எந்த இடத்துல கரு உண்டாகுமோ அதனுடைய சுத்தி நம்ம கழுத்துல முத்து மாலை போட்ட மாதிரி தெரியும் நீங்க படத்துல பாத்தீங்கன்னா. அதனால அதை இங்கிலீஷ்ல பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லுவோம். பாலினா நிறைய, சிஸ்ட்னா தண்ணி நீர்க்கட்டிகள். அதனால பல பிரச்சனைகள் வரலாம். அது பெரும்பாலும் இது மரபு வழி பிரச்சனை, வழியா வர்றது. அதனால இதை கட்டாயம் நம்ம தடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா அதுல வர்ற பலாபலன்களை கட்டாயமா தடுக்க முடியும். அதுல பல பிரச்சனைகள் இதனால வரலாம். குழந்தை பருவத்தில இருந்து கடைசி வரைக்கும் வாழ்நாள் பூரா இதனால பிரச்சனைகள் வரலாம். அது எதை பத்தி அந்த பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி நம்ம சமாளிக்கிறதுங்கிறத பத்தி இப்போ நம்ம பேசுவோம். பாலிசிஸ்டிக் முட்டைப்பை பிரச்சனையினுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும் டாக்டர்? அடையாளங்கள் முதல்ல அவங்க எந்த வயசுல அதை பார்க்குறோங்கிற பொறுத்தது. இளம் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஜாஸ்தியா போக்கு போறது, இல்லை பல மாதங்கள் தீட்டு வராமல் இருக்கிறது, இதெல்லாம் அது மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்சஸ், மாதவிடாயில் தொந்தரவு இருக்கலாம் ஒன்று. அப்புறம் நிறைய அந்த முகப்பருன்னு சொல்லுவாங்க, அந்த பரு ஆக்னே, அதுவும் நிறைய வழக்கமாக இருக்கும் இளம் பெண்களுக்கு. அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முடி வளர்ச்சி ஆண்கள் மாதிரி முகத்தில் உடலில் மற்ற பாகங்களில் கொஞ்சம் அதிகமான அந்த முடி வளர்ச்சி தென்படலாம். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் டிஸ்டர்பன்சஸ் அவங்களுக்கு இருக்கும். பின்னால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த முட்டை சரியாக வராததுனால குழந்தை மகப்பேரின்மை கொஞ்சம் தள்ளி போகலாம். அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படலாம். பின்னால் அவங்க வயசாகும்போது, மூதாட்டி ஆகும்போது அவங்களுக்கு மற்ற இந்த ரொம்ப நாளாக இருக்கிற இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி அதோட பேக்ரவுண்ட்னால நிறைய வியாதிகள், கொழுப்பு சத்து அதிகமாகலாம், இருதய நோய் வரலாம், அந்த மாதிரி சர்க்கரை வியாதி வரலாம். ஸோ இந்த பெண்கள் லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் அந்த இளம் பருவத்தில் ஆரம்பித்து அவங்க மூதாட்டி ஆகிற மட்டும் இந்த மேலே ஒரு கண்ணை வச்சுட்டே இருக்கணும். முடி வளர்ச்சி இருக்கலாம், அதிகமாக முடி உதிர்வது இருக்கலாம், எண்ணெய் பசையுள்ள சருமம், அதோடு உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையும் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய பெண்களையும் நாங்கள் பார்க்குறோம். மாதவிடாய் பிரச்சனைகள் அதிகமாக வருது. இதற்கெல்லாம் என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? எதனால் இப்படி பிரச்சனை வருகிறது? எதனாலன்னு சொல்லப்போனால் ஒரு சாதாரணமாக ஒரு பெண்மணிக்கு பல இயக்குநீர்கள் இருக்கு. அதில் பெரும்பாலும் பெண்மைக்கான இயக்குநீர் இருக்கு, ஆண்மைக்கான இயக்குநீர் இருக்கு. சர்க்கரையை சீரா ஒரு அளவா வச்சுக்கிறதுக்கு ஒரு இன்சுலின்ங்கிற ஒரு இயக்குநீர் இருக்கு. இந்த இயக்குநீர் அதே மாதிரி தைராய்டுன்னு ஒரு நாளமில்லா சுரப்பி இருக்கு. இந்த எல்லா இயக்குநீர்களும் ஒரு சீரான சமமா இருந்தா மட்டும்தான் ஒரு பொண்ணு நல்லா ஹெல்த்தியா ஒரு பிரச்சனைகளும் இல்லாம இருக்க முடியும்.
இந்த பாலிசிஸ்டிக்னு இந்த கருவகத்துல பல நீர்க்கட்டிகள் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு என்ன ஆகும்னா, இந்த ஆண்மைக்கான இயக்குநீர் வந்து கொஞ்சம் அதிகமாயிரும். ஆண்மைக்கான அதிகமாகும்போது அதுக்கான பிரதிபலன் என்னன்னா, அப்பதான் வந்து இந்த முகத்துல முகப்பரு வரும். இந்த மேல் உதட்டுக்கு மேல ஒரு சிறுசா லேசா முடி வளரும். அந்த முடி எப்படின்னாக்கா, எங்க முடி வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் முடி கொட்டும். தலையில முடி கொட்டும், உச்சந்தலையில நிறையவே கொட்டும். ஆனா வேண்டாத இடத்துல முடி வளரும். இங்க உதட்டுக்கு மேல, இந்த சைட் பர்னன்னு சொல்லுவாங்க, இந்த சீக்கு கிட்ட, இந்த தாடை கிட்ட, இந்த இடத்துல, அப்புறம் மார்பகத்தை சுத்தி, அடி வயிற்றுல, தொப்புளுக்கு கீழே, அங்கெல்லாம் முடி வளரலாம். எங்கெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வளரும், எங்க வேணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் முடி கொட்டும். அது வந்து ஆண்மைக்கான இயக்குநீருடைய அதனுடைய பலன் அது. அதனால அப்படி வரலாம். அந்த இன்சுலின் இயக்குநீர், அந்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ற சீரா வச்சுக்கிற இயக்குநீர் வந்து தப்பா போகும்போது அது அதனாலதான் சர்க்கரை வியாதி வர்ற இதுவும் சந்தர்ப்பமும் அதிகமாகுது. அதனால இந்த எல்லாமே இந்த இயக்குநீர் வந்து சீரா இல்லாம மேலும் கீழையும் இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை வரும். இந்த வளரிளம் பெண்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை நீங்க கொடுப்பீங்க? இது எப்படி சிகிச்சைன்னா, நான் சொன்ன மாதிரி இது மரபு வழி பிரச்சனை. அதை வந்து வராம தடுக்கிறது தான். வராம தடுக்கிறதுனா, இந்த வியாதியை வராம தடுக்க முடியாது, ஏன்னா அது மரபு வழியா வர்றது. அதனுடைய பலன்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இதை எப்படி சிகிச்சை பண்றதுங்கிறது வந்து குழந்தை வயிற்றுல இருக்கிற டைம்ல இருந்து கடைசி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையுடைய கடைசி வரைக்கும் இதனுடைய சிகிச்சை முறை போகணும்னு நான் நினைப்பேன். அது அந்த மாதிரிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தை தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது, இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சர்க்கரை வியாதி வர்றதுக்கு ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே இருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கு 2 வகையில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒண்ணு வந்து குழந்தை வயிற்றுல இருக்கும்போது தாய் தன்னுடைய சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது ஒரு காரணம். அதுவே வயிற்றுல வந்து குழந்தைக்கு, ஏன்னா சர்க்கரை வந்து அப்படியே சல்லடை மாதிரி போயிடும். நீங்க நிறைய சர்க்கரை, தாயுடைய ரத்தத்துல சர்க்கரை அதிகமாகும் போது அது அப்படியே குழந்தைக்கு போய் அந்த குழந்தைக்கு வந்து அந்த இயக்குநீர் தாய்கிட்ட இருந்து போக முடியாது. அதனால குழந்தையே அந்த இதை உருவாக்கணும். அதை உருவாக்கும் போது அந்த இயக்குநீர் வர்ற இடத்துக்கு பேரு பேன்கிரியாஸ். அப்போ அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கையிலேயே, அது ஆரம்பத்துல வளர ஆரம்பிக்கையிலேயே அந்த பேன்கிரியாஸ் வேலை அதிகமா பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் முதல் காரணம். அப்புறம் குழந்தை பிறந்த அப்புறம் குழந்தை நல்லா இருக்கணும், நல்லா கொழுன்னு இருக்கணும்னு நல்லா சர்க்கரையும் நெய்யுமா போட்டு ஊட்டி அந்த குழந்தைக்கு எந்த சுகாதாரமான சாப்பாடுகளை கொடுக்காம, உணவுகளை கொடுக்காம, மோசமான அதாவது உடலுக்கு நல்லதல்லாத உணவுகளை கொடுத்து அந்த குழந்தைங்க ஆரம்பத்திலேயே கொஞ்சம் நல்லா கொழுன்னு இருந்தாதான் குழந்தை நல்லா இருக்குன்னு ஞாபகம். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தை வந்து சுகாதாரத்தோட ஹெல்த்தியா இருக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டே தவிர கொழுன்னு இருக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அப்ப இருந்து கொடுத்து, அதுவும் இப்போ எல்லாம் குழந்தைங்க வந்து எடுத்த உடனே எல்லாரும் வசதியா இருக்கிறவங்களாம் அப்படி ஒரு ஐபேட் வாங்கி கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா டிவி முன்னால் உட்காந்துக்கிறாங்க. பழைய காலத்துல எல்லாம் குழந்தைங்க வெளியே போய் விளையாடும், ஜில்லி விளையாடுவாங்க, அது விளையாடுவாங்க. இப்பெல்லாம் குழந்தைங்க அப்படி விளையாடுறது இல்லை. ஸோ டிவி பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த சமயத்துல 2வது காரணம், அந்த 2 காரணங்களையும் ஒன்னா சேர்த்தா இதனுடைய பிரச்சனைகள் வெளிவரதை தடுக்கவே முடியாது. நம்ம தடுக்கணும்னு நினைச்சோம்னா குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே தாய் அதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு, அதை வராம தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்து தன்னுடைய உடம்ப நல்லா பார்த்து ஹெல்த்தியா இருக்கணும். 2வது இளம் குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கங்களை பழக்கணும்.
அந்த மாதிரி பண்ணுனா இது இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து, இந்த பிரச்சனைக்கு வெறும் பெரிய மேஜிக்கா ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ சாதாரணமா ஒரு கிருமி வந்துச்சுன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்னு ஒரு மருந்து கொடுப்போம், அந்த மருந்து கொடுத்தா சரியா போயிடும். அந்த மாதிரியான பிரச்சனை அல்ல இது. இது மரபு வழி பிரச்சனை. இதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே தவிர இது பண்ண முடியாது, பூரா குணப்படுத்த முடியாது. இவங்க உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு என்ன காரணமா இருக்குங்க அப்படிங்களா? உடல் பருமன் ஆகிறதுக்கு டாக்டர் நர்மதா சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன குழந்தையிலேயே ஊட்டி ஊட்டி வளர்த்த அந்த செல்ஸ், ஃபேட் செல்ஸ் அதிகமாகும் போது அது பின்னால அவங்க டீனேஜ், பின்ன அவங்க குழந்தை பெற வயசாகும் போது ரொம்ப ஒபீஸ், அந்த வழக்கமா ஹைட் வெயிட் ரேஷியோ BMI சொல்லுவோம், அந்த விகிதம், உயரம் எடைக்கான விகிதம் அதிகமாகும் போது இதோட பாதிப்பு அதிகமாகுது. இன்னும் அதோட ஆப்போசிட் என்னன்னா, அந்த உடம்பு எடையை அவங்க குறைக்கும் போது அந்த பாதிப்பு அப்படியே கம்ப்ளீட்டா மாறி அவங்க நார்மலா இருக்கிற மாதிரி, நார்மல் பெண்கள் மாதிரி ஆகலாம். ஸோ உடம்புல எடை குறைக்கிறது முக்கியமான விஷயம். அதுல நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, மேடம் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு தோண்டாம சர்க்கரை, நெய் எல்லாமே ஊட்ட வேண்டியதான். ஆனா எல்லாமே ஒரு அளவு விகிதங்கள் இருக்குது. ஸோ உணவு முறை கட்டுப்பாடு, ரெண்டாவது உடற்பயிற்சி, எக்ஸசைஸ், விளையாட்டு, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தை அந்த வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணா ஓரளவுக்கு இந்த வியாதியோட பாதிப்புகளை தடுக்க முடியும். இந்த கருவகத்தில் பல நீர்க்கட்டிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால ஏதோ ஒரு கார்போஹைட்ரேட் உணவு அங்கே எடுக்கிற பொழுது அதிகமான இன்சுலின் சுரந்து உடனே அந்த சர்க்கரை அளவை குறைப்பதனால இந்த உடல் பருமன் திரும்ப திரும்ப அவங்க சாப்பிட தூண்டுவதனால உடல் பருமன் வரலாமா? இது என்னன்னா, இந்த இயக்குநீர் என்ன பண்ணும்னா, சர்க்கரை நம்ம சாப்பிட்ட உடனேயும் அது நம்ம உடம்புல வயிற்றுல இருந்து ரத்தத்துல போகும். ஸோ ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாகும். அப்போ அந்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ற அந்த இயக்குநீர் என்ன பண்ணும்னா, அந்த சர்க்கரையை ரத்தத்துல இருந்து எடுத்து உடம்புல இருக்கிற எல்லா பகுதியிலையும் உள்ள அனுப்பும். அப்போ நம்ம வேலை பண்ணோம்னா, எக்ஸசைஸ் பண்ணோம்னா அதை செலவு பண்ணிடுவோம். அப்போ ரத்தத்துல இருந்து குறையும். ஆனா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் என்ன ஆகும்னா, ரத்தத்துல நம்ம சாப்பிடும்போது ஈவன் சாதாரண அளவு சாப்பிட்டோம்னா கூட அந்த சர்க்கரை அளவு ரத்தத்துல அதிகமாகும். ஆனா அந்த இயக்குநீர் அவ்வளோ பவர் கிடையாது. அதுக்கு நிறைய, இப்போ ஒரு சாதாரணமா ஒரு 100 கிராம் நீங்க சர்க்கரை சாப்பிட்டா ஒரு 10 யூனிட் இந்த இன்சுலின்ங்கிற இயக்குநீர் வரும்னாக்கா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த 10 யூனிட் வர்ற இடத்துல அது 100 யூனிட் வந்தாதான் அதை சேம் வேலையை பண்ண முடியும். அதனால இந்த இன்சுலின்ங்கிற இந்த இயக்குநீர் ரத்தத்தில் அதிகமாகும். அவ்வளோ அதிகமானா கூட ஒரு சில சமயத்துல அந்த ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை எடுத்து உடம்புக்கு அனுப்ப முடியாது. அதனால இதை பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டார்வேஷன் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் பிளென்டின்னு. ரத்தத்துல சர்க்கரை அவ்வளோ அதிகமா இருக்கும், ஆனா அது உடம்புக்கு போய் சேராது. ஏன்னா அந்த இயக்குநீர் சரியா வேலை பண்றது இல்லை. உடம்புக்கெல்லாம் சர்க்கரை பத்தாததுனால அதுக்கு சோர்வா இருக்கும், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு சோர்வா இருக்குதுன்றதுக்காக நிறைய சாப்பிட தோணும். நிறைய சாப்பிட்டாங்கன்னா வெயிட் தான் போடுவாங்களே தவிர அந்த சர்க்கரை அவங்களுடைய உடலுக்கு போறதில்லை. அதனாலதான் அவங்களுக்கு எடை கூடிக்கிட்டே போகும். இப்போ உணவுல சர்க்கரை சத்தை தவிர்த்து புரதம், கொழுப்பு சத்து எடுக்கணும். உடற்பயிற்சி கட்டாயமாக செய்யணும். வளரிளம் பெண்களுக்கு முக்கியமான அறிவுரை இதுதான். மாவுச்சத்து கூடாதுன்னு நினைக்கிறத விட மாவுச்சத்தோட விகிதத்தை குறைச்சு புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் எடுத்துக்கலாம். இந்த தேசத்துல பெண்மையினுடைய லட்சியமே தாய்மை தான். அப்போ இந்த பாலிசிஸ்டிக் முட்டைப்பை பிரச்சனை இருக்க பெண்களுக்கு கருவாவதில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? கருவாவது அந்த முட்டை வளர்றதுக்கு அந்த ஹார்மோன்களோட விகிதம், அந்த இயக்குநீர்களோட விகிதம் சரியா இருக்கணும். FSH, LH, இன்சுலின், AMH, 4-5 வித ஹார்மோன்கள் இருக்குது. அதோட விகிதங்கள் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியில மாறிடும். LHங்கிற ஹார்மோன் அதிகமாயிடும். ஸோ என்ன ஆகும், அந்த LHங்கிறது அந்த கரு முட்டை ரிலீஸ் ஆகும்போது வெடிச்சு வெளியே வரும்போது அந்த 24 hours
ஹவர்ஸ்க்கு மட்டும் 13ஆம் நாள் மட்டும் வரக்கூடிய ஹார்மோன். அது இந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிறவங்களுக்கு ஆரம்பத்திலேயே அந்த முட்டை சின்ன முட்டை 1ஆம் நாள்ல இருந்து வளர ஆரம்பிக்கும் போது இந்த LH அதிகமா இருக்கும். ஸோ அதனால அது அந்த முட்டைகளை வளர விடாம தடுத்து நிறுத்தி எல்லாம் அரைவாசியில நின்று போயிடும். பாதி வழியில அந்த முட்டை வளர்ச்சி நிற்கும் போது அந்த பொண்ணுக்கு அந்த ஒழுங்கான 13ஆம் நாள் வர வேண்டிய ஓவுலேஷன் ஒரு முட்டை வெளியிடுதல வராது. அதனால கர்ப்பம் தரிக்கிறது மெயினா அதுதான் ரீசன். ஸோ இது நம்ம அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் தள்ளி போகும். இந்த முட்டை சரியாகிறதுனால ஒன்றா சீக்கிரம் வரும், இல்லாட்டி 1 மாதம் 2 மாதம் தள்ளி கூட போகும். ஆனால் கர்ப்பம் இருக்காது. அண்ட் நிறைய பிளட்டு போகும். மாதவிடாய் அதிகமாக போகிறதும் இந்த மாதிரி பெண்களுக்கு சகஜமாக இருக்கும். இதில் வந்து நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து பருவத்துக்கு வரும்போது ஒரு முதல் 2 வருஷம் வந்து இந்த மாதம் வர்ற பீரியட் வந்து கரெக்டாக மாதம் வராது. சில சமயம் ஒரே மாசத்துல 2 தரம் வரலாம், சில சமயத்துல 3 மாசம் 6 மாசத்துக்கு வராம இருக்கலாம். ஆனா இந்த 2 வருஷத்துக்குள்ள அது எல்லாம் சீராகி 2வது வருஷம் முடியும் போது 3/4 வந்து 190% பொண்ணுங்களுக்கு மாசம் வர்ற மாதிரி ஆயிரும். ஸோ 2 வருஷம் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா மாசம் வர்றதில்ல, 2 மாசம் வர்றதில்ல, 3 மாசம் வர்றதில்லைன்னா அதுவே முதல் அறிகுறி அவங்களுக்கு இந்த கருவகத்துல சிறு முட்டைகள் நீர்க்கட்டிகள் இருக்கலாம் அப்படிங்கிறது அது ஒரு காரணம். 2வது வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த பருவம் வரும்போது கொஞ்சம் முகப்பொரு வரலாம். அதனால இவ்வளோண்டு முகப்பொரு வந்தோடனே எனக்கு ஐயோ இந்த நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சு பொண்ணுங்கள்லாம் பயந்துக்க கூடாது, அம்மா அப்பா எல்லாம் பயந்துக்க கூடாது. ஆனா இந்த ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனுக்கு ஆர் தாய்க்கு சர்க்கரை வியாதி இருந்தாலோ, சின்ன வயசுலயே ஆண்களுக்கெல்லாம் தலையில வழுக்கையா போனாலோ, இல்லைன்னா குடும்பத்துல நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு, இருதய நோய் இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அறிகுறிகள். அந்த மாதிரி ஃபேமிலியில் அந்த மாதிரி எண்ணங்கள், அந்த மாதிரி வியாதிகள் இருந்து இந்த பொண்ணுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு வயசுக்கு வந்து, ஆனால் கூட இப்படி இர்ரெகுலரா பீரியட் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் முகப்பொரு சாதாரணமாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகுது, கொஞ்சம் ஹேர் வருது அப்படின்னெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய்க்கிறது நல்லது. இல்லைன்னா நிறைய சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தைகளை வந்து தோல் வியாதி இருக்கிற டாக்டருக்கு கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா முடி கொட்டுது, முகப்பொரு வருது அப்படிங்கறதுனால அதை தோல் வியாதின்னு நினைச்சு போவாங்க. இது உண்மையா தோல் வியாதி இல்லை, இது வந்து மரபு வழியான வர்ற அந்த இயக்குநீர் பிரச்சனை, இயக்குநீர் சமமா இல்லாததுனால வர்ற பிரச்சனை. அதனால பெண்களை வைத்தியம் பண்ற டாக்டர் கிட்ட போனா அவங்க வந்து பெரும்பாலும் இதை பத்திய தெரிஞ்சதுனால அவங்க சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. அதனால நான் தோல்வியாதி டாக்டருங்களை பற்றிலாம் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. தோல்வியாதியான டாக்டருங்களும் இதை பற்றின நல்லா தெரியும், அவங்களும் வந்து டாக்டர்கிட்ட அனுப்பி வைப்பாங்க. சில சமயத்தில் சரியான முறையில் எடுத்து சொல்லாததுனால தாய்மார்கள் அதை வந்து தவறா புரிஞ்சுக்கலாம். அதனால நான் இதை தோல்வியாதியான டாக்டர்களை குறையா சொல்றதா யாரும் நினைக்காதீங்க. அவங்க கிட்ட போனாலும் அவங்களும் கரெக்டான ஒரு டாக்டர் கிட்ட அனுப்பி வைப்பாங்க. கழுத்துக்கு பின்புறத்துல கருப்பு நிறத்துல படை மாதிரி வர்றப்போ அவங்க அதிகமா தோலை பத்தி தோல் டாக்டர் கிட்ட போலாமாங்கிற எண்ணம் வருது. அது பாலிசிஸ்டிக் முட்டைப்பை பிரச்சனை இல்லை. இந்த கருப்பு நிறத்துல கழுத்துக்கு பின்பக்கத்துல இருக்கக்கூடிய படையும் இந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்டது தான் பெண்களுக்கு தெரியணும். அது என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த இடத்துல பின்னாடி ஒரு சாம்பல் நிறத்துல வெல்வெட் மாதிரி இருக்கும். நிறைய இந்த இடம்லாம் ஃபுல்லா பின்னாடி கழுத்தெல்லாம் இருக்கும். அவங்க நினைச்சுப்பாங்க இது வந்து நான் தங்க நகை போட்டிருக்கேன், அந்த நகை போட்டதுனாலதான் எனக்கு இந்த மாதிரி கருப்பா போச்சு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதனால இல்லை, நான் சொன்னேன்ல, இந்த சர்க்கரை வியாதிக்கு அதை கண்ட்ரோல் பண்ற அந்த இயக்குநீர் பேரு இன்சுலின். அந்த இன்சுலின் சரியா வேலை பண்ணாததுனால உடம்பு அளவுக்கு அதிகமான இயக்குநீரை உற்பத்தி பண்ணி சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணும்.
அந்த இயக்குநீரான அந்த இன்சுலின் உடம்புல அதிகமாக இந்த கருப்பு கலர் நிறம் மாறும். ஆனா அதுவே அவங்க நல்ல திட்ட உணவை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறைச்சாங்கன்னா அவங்களுக்கே ஆச்சரியமா போயிடும், பூரா நேரம் போயும் நிறமே மாறி போயிடும். அதனால நீங்க அந்த மாதிரி கருப்பா ஒரு கலர் ஆச்சுன்னா நகைனால வரல, நீங்க உடனே டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க தடுப்பு முறைகளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் சர்க்கரை வியாதியும் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். குழந்தைங்களா இருக்கும்போது மட்டுமல்ல, கருத்தரிக்க முயலும் போதும் பின்னால் அவங்க ஒரு மெனோபாஸ்னு அந்த தீட்டு நிற்கிற வயசுலையும் சர்க்கரை வியாதி, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்காங்கிறது அடிக்கடி செக் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் இந்த வியாதி மேடம் சொன்ன மாதிரி 2-3 ஸ்பெஷலிஸ்டோட ஒப்பீனியன் தேவையா இருக்கும். ஒரு கருத்து வேண்டி இருக்கும், தோல் வியாதி டாக்டர், சர்க்கரை வியாதி டாக்டர், மகளிர் நோய் டாக்டர், சில சமயம் மனநோய் டாக்டர், எல்லாம் கம்பைன்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ராப்ளத்தை சில சமயம் டீல் பண்ண வேண்டியிருக்கும். குழந்தை இல்லைன்னு வரக்கூடிய பெண்கள் பார்க்குறப்போ நிறைய மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு அவங்க மனநோய் டாக்டர்கிட்ட இருக்கக்கூடிய மருந்துகளோட தான் எங்களை பார்க்குற மாதிரி சூழ்நிலை வரும். அந்த மருந்து குறைக்கிறதுக்கே நாங்கள் 3-4 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தையின்மைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது. நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கீங்க. இந்தியாவில் அமெரிக்காவை விட ரொம்ப அதிகமான பாலிசிஸ்டிக் முட்டைப்பை பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோம். தினமும் எங்கள் புறநோயாளிகள் பிரிவில் அந்த பாலிசிஸ்டிக் முட்டைப்பை பிரச்சனையை தான் மிக அதிகமாக பார்க்கிற மாதிரி இருக்கு. இப்போ அது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ற இயக்குநீர் ப்ராப்ளம் நம்ம இதுலயே நம்மளோட மரபுலயே இருக்கு. நீங்க சொல்ல போனா உலகத்திலேயே சர்க்கரை வியாதிங்கிறது முதல் கண்டுபிடிச்சது இந்தியாவில தான். அந்த காலத்திலேயே எழுதின போது எழுதியிருக்காங்களாம். அந்த நீங்க ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா சர்க்கரை அதிகமாக இருக்கிற, அதாவது யூரின்ல சர்க்கரை இருக்கிற மனுஷன் உருகி போயிடுவான்னு இந்தியாவில தான் எழுதியிருக்காங்களாம். முதல்ல ஹிஸ்டரியில பார்த்தா அப்படி இருக்கும். அதனால நம்மளுடைய இதுபடியே, நம்மளோட ஆண்டவன் படைப்புப்படியே நம்மளோட ஜீன்ல இந்த சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஊர்ல பாலிசிஸ்டிக் ஓவரி கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது உண்மைன்னு நானும் ரொம்ப நம்புறேன். சிலரெல்லாம் அதை மறுத்தும் சொல்லலாம். ஆனா நிறைய ரிசர்ச்லாம் பரிசோதனை ஆலோசனை நிறைய இது பண்ணினதுல வேற நாட்டுகளில் இருக்கிற ஜனங்களையும் அதே நாட்டுல குடியிருக்கிற நம்ம இந்தியர்களையும் கணக்கு பார்க்கும்போது நம்மளோட இது வாய்ப்புகள் அதிகம். மரபு வழியா வர்றதுதான் அது நமக்கு கடவுள் கொடுத்த வரம். நம்ம அதை மாற்ற முடியாது. ஆனா என்னத்தை மாத்தலாம்னா, நான் பொதுவா சொல்லுவேன், ஜீன்ஸ் ஒன்லி லோட் த கேனன்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி. அது என்னன்னா, ஒரு துப்பாக்கியில ஒரு குண்டு போட்டுட்டா அந்த குண்டு ஃபுல்லா, துப்பாக்கி நிறைய குண்டு இருந்தாலும் அந்த ட்ரிகரை இழுத்து விட்டாதான், அந்த விசையை எடுத்து விட்டாதான் அது அந்த குண்டு வெளியே போகும். அதே மாதிரிதான் நம்மளுடைய மரபு பிரச்சனையும் நம்ம உடம்புல வந்தாலும் நம்ம அந்த இழுத்து விடுற, அந்த விசையை இழுத்து விடுறது நம்மளோட சாப்பாட்டு முறையும் உடற்பயிற்சி இல்லாததும். அந்த ரெண்டும் தான் அதுக்கான ட்ரிகர். அந்த விசையை முடுக்கி விடுறது அதுதான். அதனால நம்ம உடல்நிலையை நல்லா வச்சுக்கிட்டு வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான முறையில் சாப்பாட்டு அளவாக சாப்பிட்டு எக்ஸசைஸு நல்ல உடற்பயிற்சி பண்ணோன்னா அந்த இதை எடுத்தே விட மாட்டோம். அந்த குண்டு அப்படியே தான் இருக்கும். வருஷக்கணக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்கும். அதனால நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்களும் இந்த விஷயத்தை பற்றி நிறைய புரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இல்லைன்னா இந்த விரதங்களும் மலைக்கோவில்களும் கிரிவலமும் குழந்தை இல்லாத தம்பதிகள் பாத யாத்திரையாக கோயிலுக்கு செல்லணும், எல்லா விஷயங்களும் அவங்க தினம் அவங்களோட வாழ்க்கை முறையே காலை 2 முறை தான் உணவு சாப்பிடுவாங்க. முன்ன ஒரு சாதாரண விவசாய ஃபேமிலி 2 முறை தான், காலையில ஈவினிங். அதுவும் கை கூத்தல் அரிசியா இருக்கும். அதுவும் அதுக்கான எல்லாம் ஆண் பெண் எல்லாம் போய் வயல் காட்டுல எல்லாம் வேலையை செய்வாங்க. உடல் உழைப்பு இருக்கும்போது அது அந்த அரிசி
நார்மலா செலவாயிடுது, சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு. இப்போ வந்து நம்ம பாலிஷ் பண்ணிடுறோம். அந்த பாலிஷ் பண்ணும்போது அந்த வெள்ளை நல்ல அழகான வெள்ளை சாதம் பிடிக்குது, ஆனா அதுல வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதோட சர்க்கரை அளவு ஜாஸ்தி. அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு நம்ம உடற்பயிற்சியும் செய்யறதுல டிவி அது இதுன்னு பார்த்துட்டு நம்ம ஓய்வு நேரம் வந்து ஏதோ ஒரு இமேஜ் பார்க்கறதுலயே போயிடுது. ஆமா, சாயங்கால நேரத்துல எல்லாம் எல்லாரும் இந்த டிவியில சீரியல் பாக்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கனாலே அதை விட்டுட்டு நீங்க எங்கேயாவது நடந்து போலாம், கணவனோட வெளியில போலாம், ஸோ எங்க வேணாலும் போகலாம். ஆனா இந்த உட்கார்ந்து டிவி முன்னால சீரியலை பார்த்து அதுல வர்றதை பார்த்து அழுது முதல்லயே மன அழுத்தம். அதுல டிவியில நான் நிறைய பார்த்திருக்கேன். நான் ரொம்ப சீரியல் எல்லாம் பார்த்தது இல்லை, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த டிவியை பார்த்தா அதுல எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுங்க அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால ஏற்கனவே மன அழுத்தம் இது இன்னும் மோசமாதான் ஆகுது. அதனால அது உங்க உடல்நிலையை பாதிக்கிறது மட்டும் இல்ல, மனநிலையும் பாதிக்குது. நீங்க வந்து இந்த மன அழுத்தம் நிறைய வருதுன்னு சொன்னீங்க. அது ஏன் மன அழுத்தம் அதிகம் வருதுன்னா அது அந்த உடல் இதுலயும் இருக்கலாம், மரபு வழியாகவும் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி வெயிட் அதிகமாகும், ஒரு முகப்பரு வரும், இந்த ஹேர் வரும், நிறைய முடி மேல தலை கொட்டும், முடி கொட்டும், உடம்பு பருமனா இருக்கும். இதெல்லாம் சேரும்போது ஒரு பொண்ணுக்கு ஐயோ நான் அழகா இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மனசுல வரும். சின்ன வயசுலயே அந்த பிரச்சனைகள் வந்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது. கல்யாணம் பார்க்குற பையன்லாம் ரொம்ப அழகா ஒல்லியா அழகா இருக்கிற பொண்ணுங்க வேணும்னு கேட்கும்போது ஒரு தடியா ஒரு பொண்ணு கொஞ்சம் நிறைய முகப்பரு வந்து ரொம்ப காயமெல்லாம் ஆகி இருந்தால் அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகிறதும் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு கருத்தரிக்கிற ப்ராப்ளம் வேற, அது குழந்தை இருக்காது, அது கொஞ்சம் பிரச்சனை. அதில் இந்த இன்சுலின் பிரச்சனைனால நிறைய ரொம்ப உடல் சோர்வு வந்து நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ வெயிட் அதிகமாகும். இதெல்லாம் சேரும்போது சாதாரணமாக யாரா இருந்தாலுமே மன அழுத்தம் வரும். இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது மன அழுத்தம் வர்றதுல ஆச்சரியமே இல்லை. இப்போ 100 கிலோ எடையுள்ள பெண்களை கூட நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு சர்வசாதாரணமாக. இவங்க உடல் பயிற்சியின் மூலமாக நிறைய எடையை குறைக்கலினா கூட குறைந்த அளவு ஒரு 5% 10% அளவிற்கு அவருடைய எடையை குறைத்தால் கூட இந்த மன அழுத்தம் போயிடும். உங்களுடைய முட்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக, உங்கள் ட்ரீட்மெண்ட்ல கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். டாக்டர் நர்மதா அவர்கள் இந்த மருத்துவ கருத்தரங்குகளில் ஒரு சுமார் 15 வருடங்களுக்கு முன்னதாக இந்த பாலிசிஸ்டிக் சினைப்பை பிரச்சனையை பற்றி அதிக அளவில் பேசினதுக்கு அப்புறம் தான் நான் பாலிசிஸ்டிக் முட்டைப்பை பிரச்சனையை பற்றி நிறைய விஷயங்கள் படிப்பதும் தெரிந்து கொள்வதும் தினமும் அந்த பேஷண்ட்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுமாக இருந்த அந்த டைமில் இவங்க அவ்வளவு ஆய்வு உள்ளே போய் ஆய்வு செய்து அவர்கள் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மெய்மறந்து நாங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கோம். உங்களுக்கு உண்மையாக எங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த சமயத்தில். அதே சமயத்தில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி அழகான தமிழ்ல அது ரொம்ப பெரிய சப்ஜெக்டை சிம்பிளா கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். டாக்டர் அவர்களை பார்க்குறப்ப எல்லாமே சுவாமி விவேகானந்தர் பாரத பெண்கள் தான் உலக பெண்களுக்கு வழிகாட்டின்னு சொல்வாரு. தமிழகத்துல இருந்து உலக பெண்கள் நலத்திற்கே வழிகாட்டியாக இந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசலாம். அதுல வந்து ஒரு இன்னொரு கருத்தும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாசம் பீரியட் வராம தள்ளி போகும், 3 மாசம் 4 மாசம் அப்படி தள்ளி போகும்போது இந்த கரு வெளியே வந்தாதான் ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான்னு ஒரு இயக்கு நீர் வரும். இப்போ இந்த கருமுட்டையே வெளியில வராததுனால அந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஒரு இயக்கு நீர் வராம பெண்ணுக்கான இயக்கு நீர் மட்டும் அளவுக்கு அதிகமாகும். அது வேற உடல் பருமனா இருக்கும்போது அந்த கொழுப்புல இருந்தும் வேற பெண்ணுக்கான இயக்கு நீர் அதிகமாகும். அந்த பெண்ணுக்கான இயக்கு நீர் அதிகமாகும் போதுதான் ரொம்ப உதிரம் அதிகமா போகும். 3 மாசத்துக்கு பீரியட் வராது. பீரியட் வந்த அப்புறம் சில சமயத்துல 1 மாசம் கூட தொடர்ந்து நிக்காம 2 நாள் போகும், 3ஆவது நாள் இருக்காது, 4ஆவது நாள் மறுபடியும் அதிகமா போகும். ஸோ அது மாதிரி ரொம்ப போய் ரொம்ப ரத்த சோகை வந்து இந்த பிரச்சனைகள், ரத்த சோகை வந்து ரொம்ப வெயிட் அதாவது சக்தி இல்லாம போறது ஒண்ணு.
இந்த பெண்ணுக்கான இயக்கு நீர் அதிகமாகும் போது கர்ப்பப்பையில புற்றுநோய் வர்றதுக்கும், மார்பகத்துல புற்றுநோய் வர்றதுக்கும், ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கும், கொழுப்பு அதிகமாகிறதுனால இருதய நோயும் மாரடைப்பும் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப அதிகம். அதனால இப்படி என்னால இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி எனக்கு இருக்குது, நீர்க்கட்டி இருக்குது என்னோட இதுல, அதனால என்னோட வாழ்க்கையே போச்சு, எனக்கு கேன்சர் வரப்போகுது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் நினைச்சு பயப்படக்கூடாது. அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கணும். இது ஒரு சவால். ஆமா, இது எனக்கு மரபு வழி பிரச்சனை. ஆனா இத மரபு வழியா வந்தது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். நான் அதை எது மாதிரியும் பண்ண முடியாது. ஆனா அதை மாற்றி அமைக்கிற சக்தி என் கையில இருக்கு. பெண்களான நமக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நிக்கிறதும் எதிர்த்து போராடுறதும் நமக்குள்ளேயே வந்த கடவுள் கொடுத்த வரம். அது அந்த ஒரு சக்தி. அந்த ஒரு சக்தியை மனசுல அடிச்சுக்கிட்டு நமக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் இந்த பிரச்சனைய ஒரு சவாலா எடுத்துக்குவேன், நான் நல்ல உணவுகளை சாப்பிடுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், என்னையும் பார்த்துக்குவேன், என் குழந்தைங்களையும் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. எந்த மருந்தும் தேவையில்லை. முக்கியமான சிகிச்சை முறையே திட்ட உணவும் உடற்பயிற்சியும். அதை ஒண்ணு மட்டும் சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கத்துக்கிறது மட்டும் இல்லை, உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ஹெல்த்தியா ஒரு நல்ல உடல் நலனோட இருக்க முடியும். டாக்டர், குழந்தை இல்லாத பாலிசிஸ்டிக் முட்டைப்பை பிரச்சனையோட இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கான அறிவுரைகள் என்ன? கர்ப்பமானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன அறிவுரைகள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? குறிப்பா டாக்டர் நர்மதா சொன்ன மாதிரி உடல் அந்த விகிதம், எடை உயரம் விகிதம், அந்த எடை குறைக்கும் போது அந்த விகிதம் சரியா இருக்கும்போது இந்த கருமுட்டைகள் தானா வளர ஆரம்பிச்சு. ஸோ நிறைய பேருக்கு ஜஸ்ட் அந்த வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணாலே அது சரியாயிடும். அந்த வெயிட்டையும் குறைச்சிட்டு கூட சில மாத்திரைகள்லயே சும்மா ஒரு 50 ரூபா 100 ரூபா மாத்திரையிலேயே முக்கால்வாசி பேர் அவங்க கர்ப்பம் தரிப்பாங்க. அது முடியாதவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஊசிகள் போட வேண்டியிருக்கும், இல்லை சின்ன லேப்ரோஸ்கோப் மூலம் அந்த கருமுட்டைகளை நீர் எடுத்துட வேண்டியிருக்கும். ரொம்ப ஒரு 5% 10% டெஸ்ட் டியூப் அந்த மாதிரி தேவை இருக்கும். பட் முக்கால்வாசி பேர் சாதாரண எடை குறைப்பு, திட்ட உணவு இதுலேயே சரியாயிடுவாங்க. கூட மாத்திரைகள் தேவையா இருக்கலாம். ஸோ இவங்க கருத்தரிக்கும் போது இவங்களுக்கு அந்த மரபு வழியா சர்க்கரை வியாதிக்கான மரபணு இருக்குது. ஸோ சர்க்கரையை இவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். முதல்ல கருத்தரிச்சோன்னே சர்க்கரை அளவுகளை பார்க்கணும். சாப்பிடும்போது இப்போ கருத்தரிச்சோன்னே நிறைய இனிப்பு பலகாரங்களை தான் எல்லாம் கொண்டு வருவாங்க. ரைஸ், அரிசி சாப்பாடு நிறைய. ஸோ இதெல்லாம் அவங்க இனிப்பை தவிர்க்கணும், சுத்தமாகவே தவிர்க்கணும். அதே மாதிரி பழங்களை ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிடும்போது அந்த சர்க்கரை அடிக்கடி மேலே போய் இன்சுலின் சுரக்கரில் பிரச்சனை வரலாம். அதனால ஃப்ரூட் சாப்பிட்றதா இருந்தால் பழங்களை முழுசாக சாப்பிடணும். அதுவும் ஓவரா சாப்பிடக்கூடாது. ஒரு வாட்டி ஒரு பேஷண்ட் நான் நீ அளவா சாப்பிடணும்னு வெறும் பழம் தான் சாப்பிடணும் டாக்டர், பார்த்தா சர்க்கரை 200க்கு என்ன பழம் சாப்பிட்ட, ஒரு சீப்பு விற்பாச்சு 3 வேளை சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி எதையும் அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு அந்த மாதிரி. ஸோ அளவான உணவு 3 வேளை சாப்பிட்றது 6 வேளையை பிரித்து சாப்பிடணும். நம்ம அதே மாதிரி ஒரு வேளை சாப்பாட்டை நிறைய போட்டுட்டு ஒரு பசி ஆகும், ஒரு கிரேவிங் வரும் நிறைய சாப்பிடணும்னு. அந்த கிரேவிங் இல்லாமல் அளவளவா ஒரு 3 வேளை 6 வேளையா பிரித்து சாப்பிடணும். காய்கறி, சாலட்ஸ், மோர், பால் அந்த மாதிரி வச்சு வயிற்ற நிரப்பிக்கொள்ள வேண்டும். எல்லாமே அரிசி சாப்பாட்டுனால நிரப்பக்கூடாது. இந்த குழந்தை சர்க்கரை வியாதியை மெயினாக பார்த்துக்கணும். சர்க்கரை வியாதி வரலாம் இந்த மாதிரி கர்ப்பம் ஆகும்போது. குழந்தைங்க ஓவர் வெயிட்டாக இருக்கலாம். மேடம் சொன்ன மாதிரி அந்த குழந்தையும் அந்த சர்க்கரை வியாதியோட இதுக்குள்ளே போயிடக்கூடாது. ஸோ இதுதான் மெயினாக அவங்களுக்கு கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கான அறிவுரை. இந்த பாலிசிஸ்டிக் சினைப்பை பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் கருவுற்ற உடனேயே அவங்க குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் நிச்சயமாக பண்ணணும். அது ஒரு மருத்துவமனையிலேயும் ஒரு 50 கிராம் ஸ்பாட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. 50 கிராம் குளுக்கோஸ் குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து பரிசோதனை எடுக்கின்ற பொழுது அந்த ரத்தத்தினுடைய அளவு, சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதிகமாக இருக்குன்னு அப்போவே கண்ட்ரோலில் இருக்க தேவையாக இருக்கும். இவங்களுக்கு இந்த 3 மாதங்களுக்குள்ள நார்மலான சர்க்கரை அளவு இருக்குது அப்படின்னா கட்டாயமாக 7 மாதத்தில் அவங்க இதே பரிசோதனையை திரும்ப செய்ய வேண்டியிருக்கும்.
அது கேட்பாங்க, அடிக்கடி பாக்குறீங்களே டாக்டர். சோ கையில் இருக்கக்கூடிய குழந்தை வளர வளர அந்த சர்க்கரை வியாதி மறுபடியும் அது தலை தூக்குற வாய்ப்பு அதிகம். ஸோ 3 மாசத்துல டாக்டர் சித்ரா சொன்ன மாதிரி 7 மாசத்துல சில சமயம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி கூட பார்த்துக்க வேண்டி இருக்கும். அந்த 7 மாதத்துல நமக்கு நஞ்சு பையில இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் முதலிலேயே இன்சுலினுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய உடல்நிலை நம்ம இந்த பெண்ணிற்கு இருக்கிறது. அந்த பிளாசென்டல் ஹார்மோன்ஸ் மீண்டும் இன்சுலின் வேலை செய்கிற தன்மையை குறைக்கும். அப்போ அந்த 7 மாதங்கள் சரியாக இருந்த அந்த சர்க்கரையினுடைய அளவு 7 மாதத்தில் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்பொழுது கட்டாயமாக சர்க்கரையினுடைய அளவை குறைப்பதற்கும் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கும் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கணும். அப்போ தான் வருங்காலத்தில் இந்த குழந்தைக்கு சர்க்கரை நோய் வருகிற வாய்ப்பு தள்ளி போகும். உங்களுடைய சரியான விகிதத்தில் நீங்கள் சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் வைக்கலைன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிக சீக்கிரத்திலேயே சர்க்கரை நோயாளிகளாக ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் நிறைந்த இந்த தேசத்தில் இந்த நோயை அதிகம் வராமல் தடுப்பது இந்த பெண்களுடைய கையில் தான் இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் உங்கள் மருத்துவர் சொல்கிற அறிவுரையை கட்டாயமாக கேட்டு அதன்படி சர்க்கரை அளவை கண்ட்ரோல் செய்து கொள்வது அவசியமாகிறது. இது ஒரு பரம்பரை நோயா டாக்டர்? ஆமாம், அதுதான் மரபு வழி வர்றது தான். அதனால ஒரு அம்மாவுக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிறது, அந்த குடும்பத்தை எப்படி தாக்கும்? குடும்பத்தில் வந்து பொதுவாக எல்லாரும் நினச்சிப்பாங்க இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், இந்த கருவகத்தில் சிறுநீர் கட்டிகள் இருக்கிறது வந்து பெண்களுக்கான பிரச்சனைன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் பெண்களுக்கு மாதம் பீரியடில் பிரச்சனை இருக்கிறதுனாலையும் கருத்தரிக்கிறதுல பிரச்சனை வர்றதுனாலையும் இது வந்து பெண்களுக்கான வியாதி அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மரபு வழி பிரச்சனைன்னு சொல்றதுனால ஒரு தாய்க்கு இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி இருந்தால் பெண்களுக்கும் அதனோட பெண் குழந்தைகளுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே ஆண் குழந்தைகளுக்கும் இந்த கொழுப்பு பிரச்சனை, இரத்த அழுத்த பிரச்சனை, மாரடைப்புக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதெல்லாம் ரொம்ப அதிகம். அதனால இந்த ஒரு தாய்க்கு அப்படி இருந்ததுன்னா அந்த தாயுடைய பொறுப்பு இன்னும் அதிகம். அதனால பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ யாரா இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கை தரத்தை, வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுக்கணும். நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல மனசுல ஒரு உறுதி, அதை வந்து ஒரு ருசிங்கிறது வந்து எல்லாருமே ஒரு பழக்கத்தில் வர்றதுதான். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காரம்னா என்னன்னே தெரியாது. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் வருவான், ஒரு வெள்ளைக்கார பையன். அவனுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். சட்னியை எடுத்து சட்னியே தொடமாட்டான், அப்படி மேலே வச்சுக்கிட்டே வாயில் வச்சுட்டு கத்துவான், ரொம்ப காரமாக இருக்குன்னு. அது மாதிரி அவங்களுக்கு வந்து இனிப்பே சாப்பிட்டு அவங்களுக்கு அது பழகுது. நம்ம காரமாக சாப்பிட்டு பழகிட்டு நமக்கு காரம் இல்லைன்னு உப்பு சப்பு இல்லைன்னு நினைப்போம். அதனால குழந்தைங்களுக்கு வந்து ருசிங்கிறது ஒரு தாய் ஊட்டி வளர்க்கறது தான் ருசி. அதனால ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு ஒரு ருசியை அந்த குழந்தைங்களுக்கு வளர்த்து கொடுத்தீங்கன்னா இந்த வேண்டாத உணவுகளுக்கு அவங்க வந்து ஏங்க மாட்டாங்க. அதனால ஆரம்பத்துல இருந்தே குழந்தைங்களுக்கு நல்ல உணவு வகைகளையும் நல்ல உடற்பயிற்சியும் பழக்கங்களையும் சொல்லி கொடுத்து வளர்க்குறது இந்த பொதுவாக எல்லாருக்குமே நல்லது. சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கிற பொழுதே உயரத்திற்கு ஏற்ற எடை எவ்வளவு இருக்கிறதுன்னு நிச்சயமாக குறித்து கொடுக்குறாங்க. அந்த மாணவனோ மாணவியோ அதிகமான எடை இருந்தால் அடுத்த ரிப்போர்ட் வர்றதுக்குள்ள அவங்க நிச்சயமாக அந்த எடையை குறைத்து தான் பள்ளிக்கு செல்ல வேணும்ன்ற ஒரு கட்டாயம். அது மாதிரி நம்ம நாட்டுல உடம்பு இழைச்சா என்ன வியாதி, எனக்கு உடம்பு சரியில்லையா, அதிகமாயிருப்பாங்க. ஆனா நீ இழைச்சு போயிட்டேன்னு சொல்றது ஒரு பழக்கமா போச்சு. அரசாங்கத்துக்கு நம்ம மருத்துவர்கள் தான் இதை சொல்லி பரிந்துரைக்க வேண்டும். ஏன்னா தொற்றா நோய் தடுப்பு என்பதற்காக இந்த அரசாங்கம் நிறைய செலவும் அதுக்கான வழிமுறைகளும் செய்கிறார்கள். அந்த தொற்றா நோய் தடுப்பில் இந்த பாலிசிஸ்டிக் பிரச்சனையும் நம்ம உள்ளே கொண்டு போக வேண்டும். சமீபத்துல கோயம்புத்தூர்ல பெண்கள் கல்வி பள்ளிக்கூடத்துல 30% குழந்தைகள், பெண் குழந்தைகள் தங்கள் எடைக்கு மேல இருக்காங்க, இருக்க வேண்டிய எடைக்கு மேல இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நாடு ஏழ்மையான நாடுன்னு சொல்றோம், ஆனா 30% அதிகமான எடையோட இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்திய பெண்களும் சர்க்கரை நோயும் பெரிய பெரிய புத்தகங்கள் வெளிவரதை நான் பார்க்குறேன். இப்போ
2050வது வருஷத்துல இதே சூழ்நிலை இடைக்குறைப்பு இல்லாமல் நம்ம பெண்கள் உடற்பயிற்சி இல்லாமல் இருந்தால் சர்க்கரையினால் பாதிப்பு, நரம்பு, சிறுநீரகம், இருதயம் பாதிப்பு என்னெல்லாம் வரலாம்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேப்பர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால நம்ம அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது மிக முக்கியமான விஷயமா இருக்கு இப்போ.